விஜய் டிவியில் சீரியல்லாம் போடுவாங்களே, இவருக்கு பதில் இவர் அப்படிங்கிற மாதிரி தான். இவர் தான் வெற்றி பெற்றிருக்கணும், பட் அவர் பணப்பெட்டியை எடுத்ததுனால இவர் வெற்றி பெற்றிருக்கின்றார் அப்படிங்கிற மாதிரி திவ்யா கணேஷ். அவங்களுடைய உழைப்பையும் நம்ம வந்து குறைத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா இந்த பிக் பாஸ் சீசனுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளவு கண்டஸ்டன்ஸ் வராங்க, எல்லாருமே ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும். அப்படி இருந்து இதில் சர்வேல் ஆகி இந்த ப்ரெஷரெல்லாம் ஹேண்டில் பண்ணி அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக அந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் திவ்யா கணேஷுக்கு சொல்லிப்போம். அதான் பிக் பாஸினுடைய சிறப்பம்சமே என்னென்னா, வெற்றி பெற்ற ஒருவருக்கே மகுடம், ஒருவருக்கே கேஷ் ப்ரைஸ், ஒருவருக்கே இப்போ அதில் கார் கூட ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க போல இருக்குது. அது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். அந்த 2வது இடம் வந்து உங்களுக்கு எதுவுமே இல்லை. இதையாவது நெக்ஸ்ட் சீசன்லேருந்து கொஞ்சம் ஏதாவது பண்ணுங்கப்பா, ஏன்னா அவங்களும் பாவம் அந்த கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க இல்லையா அப்படின்னு நம்ம ஒரு ரெக்கமெண்டேஷனை பண்ணி விடுவோம். விஜய் சேதுபதி அறிவிச்சிருக்காரு, அவர் தான் அடுத்த சீசனையும் வழங்க போகிறார். அவர் ரிவ்யூவருக்கு மேலே பயங்கர கோவத்தில் இருக்கார் போல இருக்கு. இன்னொரு விஷயம், நாங்கள் இந்த ரிவ்யூவர் ட்விட்டர் பண்ணுறாங்களா, அவங்கெல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த ஷோ வந்து உயிர்ப்பாக இருக்குங்கிறதும் அவங்களுக்கு நல்லா தெரியும். யோசிச்சு பாருங்கள், 105 நாள் நம்ம இதை பண்ணிகிட்டே இருக்கோம்ல, அப்போ நம்மெல்லாம் இருந்து பேசிக்கிட்டே இருக்கிறதுனால தான் அது உயிர்ப்புடன் இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு நிதர்சனமான உண்மை. அந்த வின்னிங் மொமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்காங்க. யார், திவ்யாவும் சபரியும். விஜய் சேதுபதி அவர் கொஞ்சம் பதட்டம் அடைகிறாரு, யார் வெற்றியாளர் அப்படின்னு அவருக்கு தெரியறதுக்கு முன்னாடி டக்குன்னு போய் விஷயத்தை கேட்டுட்டு வந்துடுறாரு. யாருப்பா வெற்றியாளர் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டாங்க போல இருக்கு, திவ்யா தான்ட்டு. அழகாக வந்து அதை 1 2 3 கவுண்ட் டவுன் போட்டு முடிச்சு கொடுத்த அந்த காட்சிகள்லாம் பார்த்தோம். வேற என்ன நண்பர்களே, விக்ரம் 3வது இடத்த பிடிச்சார். பெரிய விஷயந்தான். அவர் வந்து 3rd பிளேஸ் பிடிச்சிருக்கிறது வந்து அவருடைய கேம் பிளேக்கு 3வது இடம்லாம் கண்டிப்பாக அவருக்கு டிசர்வ் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த கேமில் எது வேணாலும் நடக்கும் இல்லையா. இன்னொரு விஷயம், அதான் நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க, பக்கத்து நாட்டில் ஓடிட்டுருக்கு கர்நாடகா பிக் பாஸில் 35 கோடி ஓட்டு விழுந்துதாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 35 லட்சம் விழுந்துதா என்னன்னே தெரில. கடைசி ஒரு 10 நாட்கள் பிக் பாஸ் கொஞ்சம் டல் அடிச்சிச்சு. அதுக்கு காரணம் அந்த ரெக்கார்டு விஷயமா இருக்கலாம், ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ் வெளியேறியதாக இருக்கலாம். பட் இருந்தாலும் அந்த ஃபினாலே பயங்கரமாக சூடு பிடிச்சிருக்கு. ஹாப்பி, மகிழ்ச்சி, சந்தோஷம். வாழ்த்துக்கள் திவ்யா.